பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்த தேவாதி தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? என் இயேசு ராஜாவுக்கு, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஒரு வேறு பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாக என்னை காத்துக்கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அதனால நீர் என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்துக்கு பதில் தாரும்படி செவியை சாய்த்து கேளும் என்று சொல்கிறார். அன்பான தேவர்களே, தாவீது ராஜாவா இருந்தபோது ஒரு தடவை சிமேயி அவரை தூஷித்த போது, கெட்ட வார்த்தைகளாக தூஷித்த போது அவன் அமைதியாக இருந்தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் நாம் இந்த ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தாவீது ஒரு தீர்மானம் பண்ணிடுமாள். என்ன அருமையான தீர்மானம்! ஒரு ராஜாவாக இருந்தே இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவன் வாய் மீறாதபடி அவனால் கர்த்தருக்கு பிரியமாய் காத்து நடக்க முடியுமானால் நாம் எத்தனை அதிகமாய் அவருக்கு பிரியமாய் நடக்க முடியும். இன்று நம்மளும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். வாய் தான் அநேக பாவங்களுக்கு வேறாய் இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் யோசிக்கமோ அதெல்லாம் நம்ம வாய் அழகாக சொல்லிடும். அதனால் நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? அப்பொழுது நம் வாய் மீறாதபடி நம்மை காத்துக்கொண்டு கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான இருவேளைக்காக நன்றி 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 அப்பா, கொடி நன்றி அப்பா. இந்த வேளையிலும் அப்பா உண்டே கரம் உண்டே கிருபை எங்களோடு கூட இருந்து நாளின் காலை முதல் இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வந்த மேலான தெய்வக்கா நன்றி அப்பா. இப்பொழுதும் அடியாளோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்டே கரத்தில் தருகிறோம் அப்பா. உண்டே தயவுள்ள கரம் கூட இருந்தபடியா நன்றி 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 அப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோங்க தாவே அப்பா. உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினேப்பா நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கு இந்த நேரத்தில் அடையாளோடு இணைந்து அப்பா, இன்றைக்கு என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்ட கருத்தில் தரும்ப்பா. அப்பா, நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்கள் அந்த அப்பா அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தை காப்பாற்ற உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்துருவீராக. உடைய பிள்ளைகள் அப்பா வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே கர்த்தர் உடைய செவி சாய்த்து கேட்டல் அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.